ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் விஏஓ அசிஸ்டன்ட் ஜாப் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த கால் லெட்டர் வந்து விஏஓ அசிஸ்டன்ட் ஜாப்க்காக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுக்காவில் கொடுத்தது. அவங்களுக்கு வந்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெசிஃபிக் கேண்டிடேட்டுக்கு 26ஆம் தேதி டிசம்பர் எக்ஸாமும் 22ஆம் தேதி ஜனவரி வந்து இன்டர்வியூன்னு போட்டிருக்கோம். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இப்போ வர 22ஆம் தேதி தான் இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இன்டர்வியூ கேன்சல் இல்லை போஸ்ட்போன் அப்படின்னு எந்த காலுமே வரல. பட் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் எனக்கு என்ன இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இன்டர்வியூ போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க மன்னார்குள்ள அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நிறைய பேர் மன்னார்குள்ள இருக்காங்க. ஏன்னா நான் வந்து தஞ்சாவூர் ஒரத்தநாட்டில் இருக்கேன். ஸோ ஒரத்தநாடு தாலுக்கா மன்னார்குடியும் பக்கத்தில் தான். ஸோ அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்ட வரைக்கும் அவங்க யாருக்குமே வந்து இது வரைக்கும் இன்டர்வியூ போஸ்ட்போன் அப்படின்னு சொல்லலை. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்டுக்கு 22ஆம் தேதி, பட் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதியிலேருந்து நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த திருவாரூர் மாவட்டத்துக்கு இன்டர்வியூ அந்த சொன்ன டேட்டில் கம்ப்ளீட் ஆகுதுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு ரிசல்ட் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். இதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இந்த இன்டர்வியூ வந்து போஸ்ட்போன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அதுக்கான ஸ்பெசிஃபிக் அப்டேட் ஏதாச்சும் தராதுலன்னா மீதி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே போஸ்ட்போன் ஆகும் அண்ட் ரிசல்ட் வந்து இன்னும் டிலே ஆகும். அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து நான் ஒரு இது சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். அது என்ன அதை பற்றின அப்டேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து விஓ அசிஸ்டன்ட் பற்றின ஜாப் மட்டும் கிடையாது. அதில் வந்து போலீஸ் ஜாப் ரெண்டுமே பிசியும் இருக்குது, எஸ்ஐயும் இருக்குது. அது இல்லாமல் இந்த விஓ அசிஸ்டன்ட், பஞ்சாயத்து செக்ரட்டரி, இந்த மாதிரி எல்லா ஜாப் அந்த வேகன்சி இருக்குல்ல, ரெக்ரூட்மெண்ட் டைம்லேருந்து அது வெளியிட்ட ஒரு ஆர்டர் காப்பி தான். அந்த ஆர்டர் காப்பியில் ஸ்பெசிஃபிக்காக என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி மந்த், அதாவது எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு வந்து போஸ்டிங் போட்டுறணும் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன் பண்ணி அதுக்கான ஒரு ஆர்டர் காப்பி தான். அதில் விஓ அசிஸ்டண்ட்டுக்குமே வந்து February 2026 முன்னாடி அதில் எக்ஸாக்டாக என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, January 2026 எல்லா ப்ராசஸுமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா Februaryயில் கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. இதுதான் ஜென்ரல் ப்ராசஸாக இருந்திருக்கும். பட் வந்து இந்த ஒரு மாவட்டத்துக்கு இப்போ வந்து இன்டர்வியூ நடக்குதுன்னா இந்த சேம் ப்ரொசீஜர் தான். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆர்டர் காப்பி இல்லை கவர்மெண்ட் வேற ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு. ஒருவேளை எலெக்ஷனில் வந்து இப்போ சேம் கவர்மெண்ட்டே கண்டினியூ பண்ணாங்கன்னா சேம் ப்ரொசீஜர் வேற சான்சஸ் இருக்கு. பட் டிஃப்ரெண்ட் பார்ட்டி வந்து வின் பண்ணுறாங்கங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி 99% இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு நியூவாக தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் நமக்கே தெரியும், நிறைய பேர் கமெண்ட்லையுமே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இது காசு தான். ஒரு சில பேர் அஃபிஷியலாகவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஜாப் போஸ்டிங் இருக்குங்கிற பட்சத்தில் 5 இதுக்கு கண்டிப்பாக காசு வாங்கிட்டு போஸ்டிங் போடுவாங்க. 5 இது வந்து யார் வந்து டெக்னிக்கலி வராங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதே பார்ட்டி வந்துச்சுன்னா ஆல்ரெடி காசு வாங்கியிருந்தாங்க, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் அதையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ நான் காசு குடுத்துட்டோம். பட் ஸ்டில் எனக்கு அது நடக்குமா நடக்கலையான்னு தெரியல. நாங்க வந்து காசு பே பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலன்னுலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நெறைய பேர் இந்த ஜாப்க்காக கண்டிப்பா காசு குடுத்துருக்காங்க தான். இதே கவர்மெண்ட் கன்டின்யூ ஆச்சுன்னா, அந்த காசு பேஸ் பண்ணி போஸ்டிங் போட்டுருவாங்க. ஒருவேளை கவர்மெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, நீங்க இந்த கவர்மெண்ட்ல குடுத்த காசுக்கு அடுத்த கவர்மெண்ட் போஸ்டிங் போடணுங்கிறது அவசியம் இல்ல இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நியூவா இந்த ப்ராசஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு, அவங்க கவர்மெண்ட்ல அந்த எம்பி, எம்எல்ஏ யார் இருக்காங்களோ, அவங்க தான் வந்து அந்த மணி வாங்குற மாரி இருக்கும். இதுதான் ஜென்ரலா எல்லா கவர்மெண்ட்டுக்குமே உள்ள ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வச்சு பார்த்தீங்கன்னா, சேம் கவர்மெண்ட் வந்தாங்கன்னா தான் எலக்ஷனுக்கு அப்புறம் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். இல்லன்னா கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பிப்ரவரி மந்த்ல போஸ்டிங் போட தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்டேட் ஏதாச்சும் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன். நெறைய பேர் வந்து கமெண்ட்லயும் சரி நெறைய டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த 4 டேஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட மொபைல் ஸ்க்ரீன் வந்து டிஸ்ப்ளே போயிடுச்சு. ஸோ கரெக்ட்டா பொங்கல் டைம் அப்படிங்கிறதுனால அத சேஞ்ச் பண்ணவோ, அந்த ஆக்சஸரீஸ் எதுவுமே வந்து என்னோட வில்லேஜ் பக்கத்துல எங்கேயுமே கிடைக்கல. நேத்து தான் போயிட்டு சேஞ்ச் பண்ண குடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு மார்னிங் தான் வாங்குனேன். அதனால தான் வீடியோ எல்லாமே டிலே ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வர ஒரு அப்டேட்டும் நான் யார்ட்டயாச்சும் கலெக்ட் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.